இன்றைய முக்கிய செய்திகள். சாதி ஊர்வலங்களுக்கு தடை விதித்த உத்தரப்பிரதேச அரசு. வாகனங்களில் சாதி பெயர்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டுவதற்கும் தடை. ஜிஎஸ்டி வரி குறைப்பை 8 ஆண்டுகளுக்கு முன்பே செய்யாதது ஏன்? மக்கள் பல கோடி ரூபாய் சேமித்திருப்பார்களே என பிரதமரிடம் ஸ்டாலின் கேள்வி. அதி கனமழையால் வெள்ளக்காடானது கொல்கத்தா. குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. செங்கோட்டையன் கோட்டையில் எடப்பாடிக்கு உற்சாக வரவேற்பு. நீலகிரியில் இ-பாஸ் முறை ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி. வணக்கம். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் சாதி ஊர்வலங்களுக்கு தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சாராயம் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட பிரவீன் ஷெட்ரி என்பவர் தம் மீதான வழக்கை ரத்து செய்யுமாறு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு வினோத் திவாகர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த போது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சாதி பெயர்கள் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சாதி பெயர்களை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை தலைவருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இதுகுறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த டிஜிபி, குற்றவாளிகளை அடையாளம் காண சாதியை ஒரு கருவியாக பயன்படுத்துவது நீண்ட காலமாக உள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி, ஆதார் அட்டை, செல்போன், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட நவீன சாதனங்கள் இருக்கும் நிலையில் சாதியை வைத்து குற்றவாளியை அடையாளம் காண்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று கூறினார். சாதி ரீதியான கட்டமைப்பு நாட்டின் மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் சாதி இல்லாத சமூகம் காண வேண்டும் என்ற பி.ஆர். அம்பேத்கரின் எண்ணங்களுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் சாதி பெருமையை கொண்டாடுவது அதிகமாக உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி, மாநிலத்தின் எண்ணத்திலேயே அது ஊறிப்போய் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து காவல் நிலையங்களில் முதல் தகவல் அறிக்கை, தகவல் பலகைகளிலிருந்து சாதியை நீக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். பொது இடங்களில் சாதியை அடையாளப்படுத்தும் வகையில் வைக்கப்படும் பதாகைகளுக்கு தடை விதிக்கவும், பொது போக்குவரத்து, கார், பைக்குகளில் சாதி ரீதியான வாசகங்களை தடை செய்யும் வகையில் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் சாதி ஊர்வலங்கள் தடை செய்வது குறித்து எந்த ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. எனினும் நீதிமன்றத்தை காரணம் காட்டி சாதி ஊர்வலங்களுக்கு தடை விதித்து உத்தரப்பிரதேச அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் காவல்துறை ஆவணங்களில் சாதி பெயர்களை நீக்கவும், வாகனங்களில் சாதி பெயர்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 2027ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாநில அரசின் உத்தரவு சாதி ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை 8 ஆண்டுகளுக்கு முன்பே செய்யாதது ஏன் என பிரதமர் திரு மோடியிடம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டு மக்களிடம் நேற்று முன்தினம் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி, நாளை முதல் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அடுக்கில் 2 விகிதங்கள் தான் இருக்கும் என்றும் 99% பொருட்கள் 5% வரி வரம்பில் வந்துள்ளதாகவும் கூறினார். உணவு, மருந்து, பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை இனி குறையும் என்றும் இதனால் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில், ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி, இதைத்தானே தொடக்கத்திலிருந்தே எதிர்க்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் என கூறியுள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்குமே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கிலிருந்துதான் செய்யப்படுகிறது என்ற உண்மையை ஒன்றிய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் இதனை சுட்டிக்காட்ட வேண்டியது தமது கடமையாகிறது என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தர மறுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹிந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்திற்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுவதாகவும், இந்த அநீதி எப்போது முடிவுக்கு வரும் என்றும் திரு ஸ்டாலின் வினவியுள்ளார். தங்கள் உரிமையை பாதுகாத்து தம் மக்களுக்காக முன்னிற்கும் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சியடைய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டாட்சி கருத்தியலுக்கு மதிப்பளித்து உரிய நிதியை விடுவித்து மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை வழங்கி அவர்கள் பயனடைய விடுமாறும் ஒன்றிய அரசை திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் கொட்டிய அதி கனமழையால் கொல்கத்தா நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது.
வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அந்த மாநிலத்தில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. குடியிருப்பு பகுதிகள், முக்கிய சாலைகள், ரயில்வே நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் என திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. வடக்கு மற்றும் தெற்கு கொல்கத்தாவில் 8 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை வெளுத்து வாங்கியதால் பிரதான சாலைகள் குளம் போல் மாறின. கனமழை காரணமாக தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் மகாநாயக் உத்தம்குமார் மற்றும் ரவீந்திர சரேபார் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. டாப்சியா, பாலிகஞ்ச், காலிக்கட் உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. தரைத்தளங்கள் மூழ்கியதால் ஏராளமான மக்கள் தங்கள் உடைமைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீரால் பெரும்பாலான பகுதிகளில் மின்சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் கொல்கத்தா நகரின் முக்கிய பகுதிகள் இருளில் மூழ்கியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேரியா கம்டாகரி பகுதியில் 33 சென்டிமீட்டர் மழையும், ஜோத்பூர் பூங்கா, காலிகட் ஆகிய பகுதிகளில் 28 சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது. டாப்சியா பகுதியில் 27 சென்டிமீட்டர் மழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் தண்ணீரில் மிதக்கின்றன. சாலைகளில் தேங்கிய தண்ணீரை அகற்றும் நடவடிக்கைகளில் கொல்கத்தா மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். கனமழை காரணமாக கொல்கத்தாவிலிருந்து புறப்படும் 30 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக 42 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதற்கிடையே மேற்குவங்க மாநிலத்தில் வரும் 26ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நீலகிரிக்கு இ-பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்திய திரு செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை திரு பழனிசாமி அதிரடியாக பறித்தார். இதையடுத்து தமது ஆதரவாளர்களுடன் திரு செங்கோட்டையன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் அவரது கோட்டையாக கருதப்படும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக உதகையில் நடைபெறும் பிரச்சாரத்திற்கு திரு பழனிசாமி இன்று சென்றார். அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளில் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே எடப்பாடிக்கு வரவேற்பு அளித்த அவர்கள், கோபி எங்கள் கோட்டையடா, எடப்பாடி எங்கள் சிங்கமடா என முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. கோபி எங்கள் கோட்டையடா, கோபி எங்கள் கோட்டையடா, கோபி எங்கள் கோட்டையடா, 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிமுக கொடிகளும் பேனர்களும் சாலையின் இருபுறமும் அணிவகுத்தன. இதற்கிடையே உதகையில் பிரச்சாரம் செய்த திரு பழனிசாமி, கொரோனா காலத்தில் கொண்டுவரப்பட்ட இ-பாஸ் நடைமுறை தற்போதும் நீலகிரி மாவட்டத்தில் பின்பற்றப்படுவதாக கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இ-பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்படும் என்று அவர் உறுதியளித்தார். ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மலையிலே செல்ல வேண்டும், அது இ-பாஸ் தேவை என்று ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 6000 வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது. 6000 வாகனம் தான் வரணும். மீண்டும் அதிமுக ஆட்சி மறந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி, வியாபாரியுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட்டெடுக்க அதிமுக அரசு உங்களுக்கு துணையில் இருக்கும். நகராட்சி மற்றும் உள்ளாட்சிகளில் 10,000 கட்டடங்கள் கட்ட அனுமதி வழங்காமல் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் அலைக்கழிப்பதாக திரு பழனிசாமி குற்றம் சாட்டினார். குன்னூரில் நடந்த பிரச்சாரத்தில் திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே அதிமுகவினர் கலைந்து சென்றனர். மக்கள் செல்லும் நடைபாதை மற்றும் சாலையோரங்கள் கட்சி கொடிகள் மற்றும் பேனர்கள் அமைக்கப்பட்டிருந்ததால் மக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழ்நாடு முழுவதும் CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரியத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு தினக்கூலி மற்றும் போனஸ் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் வாகனங்களை மறித்து CITU சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் செய்தவர்களை போலீசார் கைது செய்தனர். அரசு உடனடியாக இன்றைக்கு மின்சார வாரியத்தில் நிரப்பப்படாமல் இருக்கிற காலியாக இருக்கிற 62,000 காலி இடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு அந்த பணியிடத்திற்கு ஒப்பந்த ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு CITU சார்பில் மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று நெல்லை, கோவை, சேலம் மாவட்டம் மேட்டூர், உடுமலை, புதுக்கோட்டை உள்பட மாநிலம் முழுவதும் கோரிக்கையை வலியுறுத்தி மறியல், முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்ட CITU சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது செய்தி துளிகள்.
H1B விசாவுக்கான கட்டணத்தை உயர்த்தியது சரியான நடவடிக்கை என்று நெட்ஃபிளிக்ஸ் இணை நிறுவனர் ரீட் ஹாஸ்டிங்ஸ் தெரிவித்துள்ளார். H1B விசாவுக்கான கட்டணத்தை இந்திய ரூபாய் மதிப்பில் 88 லட்சமாக அதிபர் டிரம்ப் உயர்த்தியுள்ள நிலையில் அமெரிக்க இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை பறிக்கும் வெளிநாட்டினருக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை சரியான தீர்வு என எக்ஸ் பதிவில் ரீட் ஹாஸ்டிங்ஸ் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி கூடும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல் நாளில் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றார். அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் பேரவை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று முடிவு செய்யப்படும் என்று திரு அப்பாவு கூறினார். வாக்குச்சாவடிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளுடன் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு குமரகுருபரன் ஆலோசனை நடத்தினார். இதில் திமுக சார்பில் வழக்கறிஞர் திரு சந்துரு, அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார், பாஜக சார்பில் கராத்தே திரு தியாகராஜன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வழக்கறிஞர் திரு சூரிய பிரகாஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மறுசீரமைப்பு தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தனர். H1B விசாவுக்கான கட்டணம் பல மடங்கு உயர்ந்ததால் இந்திய ரூபாயின் மதிப்பு வெகுவாக குறைந்துள்ளது. எப்போதும் இல்லாத வகையில் ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 48 பைசா சரிந்து 88 ரூபாய் 76 காசாக உள்ளது. திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல் கூட்டணி சாதகமான தொகுதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அக்கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி தேர்தல் ஆணையரை சந்திக்க டெல்லி சென்றிருப்பதாலும் சமூக நீதி பேரவைத் தலைவர் திரு கோபுவின் வாகனம் விபத்தில் சிக்கியதாலும் கூட்டத்தில் இருவரும் பங்கேற்கவில்லை. CMDAவின் 3வது மாஸ்டர் பிளான் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியிடப்படும் என அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்தார். கோயம்பேடு அங்காடி நிர்வாக அலுவலகத்தில் அதற்காக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதள சேவையை அவர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய திரு சேகர் பாபு பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கத்தோடு பல்வேறு துறைகள் கணினிமயமாக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்த இணையதளத்தின் வழியாக 3000த்திற்கும் மேற்பட்ட கடைகளின் பராமரிப்பு கட்டணம், விலைகள் நிர்ணயம் உள்ளிட்டவை குறித்து அறிந்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் குழந்தையின் கழுத்திலிருந்து கழன்று விழுந்த தங்கச்சங்கிலியை எடுத்து ஒப்படைத்த ஜவுளிக்கடை ஊழியர்களுக்கு வியாபாரிகள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த அமுதா குடும்பத்துடன் ஜவுளி கடைக்கு சென்றபோது பேரன் அணிந்திருந்த 1.5 சவரன் செயின் மாயமானது. இதை கண்டெடுத்த ஜவுளிக்கடை ஊழியர்கள் வியாபாரி சங்க நிர்வாகிகளிடம் கொடுத்ததின் பேரில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கண் கலங்கி செயினை பெற்றுக்கொண்ட அமுதாவும் வியாபாரிகளும் ஊழியர்களை பாராட்டினர். கேரள மாநிலத்தில் நாயின் தொண்டையில் சிக்கிய எலும்பை எடுத்து அதை காப்பாற்றிய பெண்ணை அந்த நாய் வீடு தேடி வந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வயநாடு பகுதியைச் சேர்ந்த நசீரா என்ற பெண் 2 நாட்களுக்கு முன்பு தெருவில் நடந்து செல்லும் போது தொண்டையில் எலும்பு துண்டு சிக்கி பரிதவித்த நாயை காப்பாற்றியுள்ளார். அந்த நாய் நசீரா வீட்டிற்கு தேடி சென்று அவரது அருகில் அமர்ந்து பாசம் பாராட்டியுள்ளது. அந்த பெண்ணும் நாயை தடவி கொடுத்து அதனுடன் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கொடைக்கானல் அருகே தலையார் அருவிக்கு சில இளைஞர்கள் ஆபத்தான முறையில் பாறைகளில் தவழ்ந்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. டம்டம் பாறை மேற்கே உள்ள அந்த அருவிக்கு செல்ல தடை நீடிக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் பிரபலமாவதற்காக சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் அங்கு சென்றுள்ளதோடு அவற்றை வீடியோ எடுத்து பதிவேற்றம் செய்துள்ளனர். வனத்துறையின் எச்சரிக்கையையும் மீறி அந்த பகுதிக்கு சென்ற இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரால் சாத்தனூர் அணை நிரம்பி தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள கடலூர் புதுச்சேரி கிராம பகுதிகளை இணைக்கும் கும்தாமேடு தரைப்பாலம் மூழ்கியது. தமிழ்நாடு முட்டை கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் வாங்கிலி திரு சுப்பிரமணியம் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். வரி ஏய்ப்பு புகார் காரணமாக மோகனூர் ஊராட்சியில் உள்ள அவரது அலுவலகம், வெங்கடேஸ்வரா நிதி நிறுவனம் என 3 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. உடுமலைப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் சுகுணா ஃபுட்ஸ் நிறுவனத்திலும் சோதனை நடக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 12 பேரை கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஓவேலி பகுதியில் சுற்றித் திரியும் அந்த யானை அடர்ந்த புதர்கள் நிறைந்த பகுதியில் இருக்கிறது. இதனால் வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்து சமவெளி பகுதிக்கு அந்த யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 7 நாட்களாக போக்கு காட்டும் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் நடந்த சிறப்பு மலர் சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டது.
சில நாட்களுக்கு முன்பு கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரளிப்பூ இன்று 160 ரூபாயாகவும், வாடாமல்லி 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாயாகவும், சம்பங்கி 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், ரோஸ் 1 கிலோ 100 ரூபாயிலிருந்து 180 ரூபாயாகவும், மரிக்கொழுந்து 80 ரூபாயிலிருந்து 130 ரூபாயாகவும் உயர்ந்து விற்பனையானது. தாமரைப்பூ ஒன்றின் விலை 4 ரூபாயிலிருந்து 10 ரூபாயாகவும், பிச்சிப்பூ 1 கிலோ 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாகவும், மல்லிகைப்பூ 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 58 புள்ளிகள் சரிந்து 82,102 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 33 புள்ளிகள் குறைந்து 25,170 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 85,120 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. 1 கிராம் தங்கம் விலை 10,640 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 150 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் சாதி ஊர்வலங்களுக்கு தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை 8 ஆண்டுகளுக்கு முன்பே செய்யாதது ஏன் என பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் கொட்டிய அதி கனமழையால் கொல்கத்தா நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.